நவதிருப்பதி திவ்ய தேசங்கள், ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவில் மற்றும் அதன் சிறப்பு வரலாறும் ஆன்மீகமும் இழையோடும் தமிழ் மண்ணில் தாமிரபரணி நதிக்கரையில் வீற்றிருக்கும் நவம்பர் திருப்பதி திவ்ய தேசங்கள் வைணவ பக்தர்களுக்கு பெரும் புண்ணிய தலங்களாக போற்றப்படுகின்றன. இந்த 9 தலங்களில் ஒவ்வொரு கோவிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த புராண கதைகளோடும் நவக்கிரகங்களோடும் தொடர்பு கொண்டுள்ளன. இன்று நாம் இந்த நவதிருப்பதி வரிசையில் முதன்மையானதும் சூரிய பகவானுடன் தொடர்புடையதுமான ஸ்ரீவைகுண்டநாதர் பெருமாள் கோவிலின் தோன்றல் கதையையும் நவம்பர் திருப்பதி கோவில்களின் பொதுவான சிறப்புகளையும் விரிவாக பார்ப்போம். ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவிலின் தோற்றம் ஒரு காவிய பயணம். படைப்பு தொழிலைச் செய்யும் பிரம்ம தேவனிடமிருந்து 4 புனித வேதங்களையும் சோமுகாசுரன் என்ற சக்தி வாய்ந்த அசுரன் திருடிச் சென்றான். வேதங்கள் இல்லாமல் பிரம்மாவால் படைப்பு தொழிலை தொடர முடியவில்லை. இதனால் பிரபஞ்சத்தில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. மனம் உடைந்த பிரம்மா தாமிரபரணி நதிக்கரையில் அமர்ந்து முழு மனதுடன் விஷ்ணு பகவானை நோக்கி தீவிர தவம் புரிந்தார். பிரம்மாவின் பக்தியால் மகிழ்ந்த விஷ்ணு அவருக்கு வைகுண்டநாதர் வடிவில் காட்சியளித்து திருடப்பட்ட வேதங்களை மீட்டுக் கொடுப்பதாக உறுதியளித்தார். தனது உறுதிமொழியை நிறைவேற்ற விஷ்ணு பகவான் மச்ச அவதாரத்தை மீன் வடிவம் எடுத்து சோமுகாசுரனுடன் கடலுக்கடியில் ஒரு கடும் போரில் ஈடுபட்டார். அந்த போரில் அசுரனைக் கொன்று திருடப்பட்ட வேதங்களை வெற்றிகரமாக மீட்டெடுத்தார். வேதங்களை பிரம்மாவிடம் மீண்டும் ஒப்படைத்த பிறகு இந்த தாமிரபரணி நதிக்கரையிலேயேதான் குடிகொள்ள விரும்புவதாக விஷ்ணு பகவான் தெரிவித்தார். இந்த இடத்தில் குடிபுகுந்ததால் இவ்விடம் ஸ்ரீவைகுண்டம், மங்களகரமான வைகுண்டம் அல்லது பூமியில் உள்ள வைகுண்டம் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு பெருமாளின் திவ்யமான இருப்பை போற்றும் வகையில் ஸ்ரீவைகுண்டநாதர் பெருமாள் கோவில் இங்கு நிறுவப்பட்டது. இந்த கோவிலின் மற்றுமொரு சுவாரஸ்யமான கதை கள்ளபிரான் என்ற பெயரோடு தொடர்புடையது. களவாடிய பொருட்களை ஏழைகளுக்கும் கோவிலுக்கும் வழங்கி வந்த கள்ளன் ஒருவனை காப்பாற்றுவதற்காக பெருமாளே கள்ளன் வேடம் பூண்டு அரசனிடம் சென்று ஞானோபதேசம் செய்ததால் அவர் கள்ளபிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் பாண்டிய மன்னனின் பசு ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தானாகவே பாலைச் சுரந்து அங்கு மண்ணுக்கு அடியில் மறைந்திருந்த பெருமாளின் திருவுருவத்தை கண்டறிய உதவியதால் இவர் பால் பாண்டியன் என்றும் புகழப்படுகிறார். நவதிருப்பதி கிரக தோஷங்கள் நீக்கும் 9 தலங்கள். தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள 9 விஷ்ணு தலங்கள் வெறும் கோவில்களாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கோவிலும் நவக்கிரகங்களில் ஒன்றோடு தொடர்புடைய சக்தி வாய்ந்த பரிகார தலங்களாகவும் விளங்குகின்றன. இந்த புனித நதிக்கரையில் விஷ்ணு பகவான் 9 வெவ்வேறு வடிவங்களிலும் இருப்பிடங்களிலும் எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவில்களுக்கு நம்பிக்கையோடும் பக்தியோடும் வந்து வழிபடும் பக்தர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக ஆன்மீக வளர்ச்சி, வாழ்வில் உள்ள தடைகள் நீங்குதல், செல்வச் செழிப்பு மற்றும் மன விருப்பங்கள் நிறைவேறல் போன்ற பலன்களை பெறலாம். நவம்பர் திருப்பதி என்ற இந்த கூட்டுப் பெயர் 9 புனிதமான விஷ்ணு தலங்கள் அருகருகே அமைந்திருப்பதை குறிக்கிறது. ஒவ்வொரு கோவிலும் தெய்வீகத்தின் மகிமையையும் கருணையையும் பிரதிபலித்து பக்தர்கள் தங்களின் பல்வேறு விதமான தேவைகளுக்காக இறைவனுடன் இணைய ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகின்றன. நவதிருப்பதி திவ்ய தேசங்களுக்கு ஒருமுறை சென்று வந்தால் அது நவக்கிரக தோஷங்களை நீக்கி மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் தரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும்.